மறுபடியும் 1,70,000 ரூபாய் காலி. ஏன்? இந்த 14 Plus வாங்கியிருக்கேன்ல. 14 Plus அதான் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சுல. நம்ம கூட வீடியோ போட்டோம். கரெக்ட் தான். பட் புது கலர் வந்திருக்கு, அதனால தான். ஏண்டா யாராவது புதுசா கலருக்காகலாம் ஃபோன் வாங்குவாங்களா? கரெக்ட் தான். அப்படி நினைச்சு தான் நான் என்ன பண்ணேன், நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில் ஒரு போல் வச்சேன். இந்த மாதிரி எல்லோ கலர்ல ஒரு ஐபோன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டதுக்கு 1,20,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இவ்வளவு பேர் கேட்டு நம்ம பண்ணாம இருந்தா கரெக்டா இருக்குமா? அதனால தான் வாங்கிட்டேன். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது ஒரு 80,000, இது அது ஒரு 90,000. ஸோ இதான் புது iPhone 14 எல்லோ கலர். பாக்ஸ் கூட எல்லோ மாதிரியே இருக்கு பாருங்க. சைடில் ஆப்பிள் லோகும் எல்லோ இல்லையே, ஒரு மாதிரி கோல்டிஷா இருக்குல்ல. கோல்டிஷ் தானே எல்லோ. என் ட்ரெஸ் கூட எல்லோ தான் இருக்கு. பல்லு விளக்காட்டி எல்லோவா இருக்கும். என் பல்ல பூரா பாரு ப்ளூவா இருக்கு பாத்தியா? ரைட். மறுபடியும் விற்கணும், அதனால அந்த ஸ்டிக்கரை எப்படியே எடுத்துருவோம். ஏன் ரிவ்யூ யூனிட் அனுப்பலையா? நக்கல்யா அவனுக்கு. iPhone 14 எல்லோ கலர், எல்லோ சுடிதார். ஆனா எல்லோன்றாங்க, ஆனா ஒரு கோல்டு ஃபினிஷ்ல இருக்கு. ஆமா, நல்லா இருக்குங்க கலரு. ஏன்னா ஆப்பிள் ஸ்டிக்கர் எல்லோவா இருக்குன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. நான் எப்பயா சொன்னேன் எல்லோ கிடையாது. ஆக்சுவலா எல்லோவா இருந்துச்சுன்னா அதுவும் அந்த எல்லோ டோனுக்கு நல்லா இருந்திருக்கும். வேற லைட்னிங் கேபிள். ஐபோன் தான் ஈஸியா அன்பாக்ஸ் பண்ணிட முடியுது. ஐபோனு, சாம்சங், வேற எல்லா போனுமே அந்த மாதிரி தான் இருக்கு. அதை நம்ம உண்மைதான். சரி, நீங்க அன்பாக்ஸ் பண்ணுங்க. இது வந்து 14 Plus எல்லோ கலர். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு, சைஸ் மட்டும் தான் பெருசு. ஆமா, நீங்க வந்து பாக்ஸும் அதே மாதிரி இருக்குன்றீங்க. ஆக்சுவலா போனே அதே தானே, வேற போன் இல்ல. அதே 14 Plus புது கலர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. கலர் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஆக்சுவலா கலர் கொஞ்சம் நல்ல டார்க்கா இருக்கும்னு நினைச்சேன். சட்டிலா இருக்குங்க கலரு, பார்க்க நல்லா இருக்கு. அந்த எல்லோ இங்கனக்குள்ள எல்லோவா இருக்கு, சைடுல எல்லாம் வந்து கோல்டு ஃபினிஷ்ல இருக்கு. ஆமாங்க, எல்லோ மாதிரி ஃபீல் ஆகல, நல்ல கோல்டு மாதிரி இருக்குல்ல. 14 Pro Max கூட நம்மளோடது கோல்டு வேரியன்ட் தானே, ஆனா அது ஒயிட் கலர் மாதிரியே இருக்கு தூரத்துல பார்த்தா. இது ஒயிட் கலர் மாதிரி இருக்கு, இது வந்து கோல்டு ஃபினிஷ்ல இருக்கு. என்னத்த சொல்ல, இங்க பாருங்க சைட் ஃப்ரேம் வந்து இது சில்வர் மாதிரி இருக்கு, இது வந்து கோல்டு கலர்ல இருக்கு. நிஜமாவே நம்ம கோல்டு தான் வாங்கணுமா? இல்ல போன் தான் வாங்கணும். சரி, இந்த எல்லோ வந்து எந்த அளவுக்கு எல்லோவா இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணுவோமா? பண்ணிடலாம். பொழப்பில்ல, வேற எதுவும் கிடையாது, அதனால தான். ஸோ இந்த எல்லோ வந்து நான் போட்டிருக்க அந்த டிஷர்ட் கலர் இருக்குல்ல, இந்த ஹூடி அளவுக்குலாம் ரொம்ப டார்க் எல்லோ கிடையாது, பலூன் அளவுக்கு எல்லோ இல்லை. இந்த எல்லோ அளவு கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த உண்டியல் கரெக்டாக இருக்குமா? அதுவும் கரெக்டாக இருக்காது. இளஞ்சம்பளமும் கிடையாது, அதுவும் இல்லை. வாழைப்பழம் தாங்க எனக்கு தெரிஞ்சு, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற ஐஃபோன்ஸ்ல வந்து எல்லோ கலர்ஸ் பார்த்துருக்கீங்களா? நம்ம அந்த 5C வாங்க போனோம்ல. ஆமா, அப்போ அந்த 5Cல இருந்துச்சு. ஆமா, அதில் நிறைய கலர்ஸ் இருக்கு. அது போக 11 நினைக்கிறேன். ஆமா, ஐஃபோன் 11ல இருக்குன்னு நினைக்கிறேன். 10Rல கூட இருந்தது. 10Rல இருந்தது. ஐபேட்ஸ்ல கூட இப்போ ரீசெண்டாலாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து 14 Plusக்கு மட்டும்தான், ப்ரோ சீரிஸ்க்கு கிடையாது. கரெக்ட். ஐஃபோன் 13ல கூட இந்த ஃபாரஸ்ட் கிரீன், அல்பைன் கிரீன்னு சொல்லிட்டு 13 மினிக்கு தனியாக ஒரு கலரு, அப்புறம் வந்து ப்ரோ சீரிஸ்க்கு தனி ஒரு கிரீன் கலர்லாம் விட்டான். ஒருவேளை அந்த ப்ரோ சீரிஸ்க்கு தனியாக அதுக்கு ஒரு ஈவெண்ட் வச்சு அப்புறமா லான்ச் பண்ணுவாங்க. இந்த மார்ச் ஈவெண்ட்ல நல்லா இருக்கு. லான்ச்சே பண்ணல, நல்லா இருக்குன்றீங்க. ஆமா, இது எதுக்கு இப்ப லான்ச் பண்றாங்க? அதான் 6 மாசம் முன்னாடி ஈவெண்ட் வச்சாங்களா, அப்பயே லான்ச் பண்ணிருந்தா ஒரே அடியா வேலை முடிஞ்சிருக்கும்ல. இது வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு புது கலர் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஐஃபோன் 14ல புது கலர் வந்திருக்குடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ பிரைஸை ட்ராப் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்கல்ல, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவங்கள பத்தி வந்து ஏதாவது ஆப்பிள் வந்து பேசிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுவாங்க. நம்ம மாதிரி லூசு பையனா இருந்தாலும் இந்த மாதிரி வாங்கி வீடியோவும் பண்ணுவாங்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. இதுல உங்களுக்கு பிடிச்ச கலர் எது ப்ரோ? எனக்கு ரெட் தான் ப்ரோ. ரெட். ஆனா 14 Pro Maxல ரெட் இல்ல. மேக்ஸ்ல இல்ல, இதுல தான் ரெட். ரிலையன்ஸ்ல இருக்குமா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா? இதுல உங்களுக்கு பிடிச்ச கலர் எது ப்ரோ? ஐயோ, மீண்டுமா நான் இந்த ஆட்டுக்கு வரல. எந்த கலர்ல போன் வாங்கினாலும் கேஸ போட்டுட்டு நான் பாட்டு போயிருவேன். நிஜமாவே நிறைய பேர் கேக்குறாங்க. இப்ப ரீசெண்டா கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்து கேட்டாரு, ஐபோன் வாங்க போறேன், எந்த கலர் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஈவன் இந்த கலரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட ஒரிஜினல் ரேட் என்னவோ அதான் இப்போ வந்து ஆன்லைன்ல ரேட். பட் மிச்ச கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 65,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல கிடைக்குது. எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. கலருக்காக கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா டூ மச் இல்லையா? அப்படி இல்லாம எந்த கலர் வேணா வாங்கிக்கோங்க, மேல ஒரு கேஸ் போட்டீங்க அப்படின்னா கவனிக்க மாட்டேங்க. சரி, இப்ப நான் என்னோட 12 Pro Max வந்து உடஞ்சிருச்சு. ஆமா, அதனால இப்போ வந்து 13 வாங்கலாமா இல்லை 14 வாங்கலாமா இல்லை 14 Plus வாங்கலாமான்னு ஒரே டவுட்டா இருக்கு. கரெக்ட். எப்படினாலும் வாங்க போறது இல்லை நீங்க. ஆமா, இந்த கேள்வி வந்து உங்க சைட்ல இருந்து வந்தது. ஸோ 13 14 வந்து ஒரே ஃபோன் தான். ஆக்சுவலா 2 கோர் வந்து இந்த ப்ராசஸர்ல வந்து மாறும், கேமரா ஆப்டிமைசேஷன் மாறும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 year சாஃப்ட்வேர் அப்டேட் தருவானா? தருவான். அவ்வளவுதான், இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான். இதை தாண்டி பெரிய டிஸ்பிளே, பெரிய பேட்டரி, 14 Pro Max அளவுக்கு பேட்டரி வேணும் அப்படின்னா 14 Plus வந்து போகலாம். இதே ஃபோன் பெரிய பேட்டரி, பெரிய டிஸ்பிளே, அவ்வளவுதானே தவிர எதுவும் கிடையாது.
கிடையாது, உங்க முடிவு தான். சரி, இப்போ இது மட்டும் தான் லான்ச் ஆச்சா இல்ல வேற எதுவும் லான்ச் ஆச்சா இதோட சேர்ந்து? இது கூட வந்து ஒரு 4-5 ஃபோன் கேசஸ் வந்து லான்ச் ஆச்சு. அப்புறம் ஆப்பிள் வாட்ச் இருக்குல்ல, அது கலர் கலராக நிறைய ஸ்ட்ராப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ வேணுமா? இதை கேட்ட மாதிரி சொல்லுங்க, வேணும்னா அதை கூட வீடியோ போட்டுருவோம். உனக்கு என்னப்பா, நீ வாங்குவ? கோடிகளில் பொருளும் டெக் பாஸ் நான். அப்படியான சொல்றாங்க எல்லாரும். இதுதான் தவறான விஷயம். இதுக்கெல்லாம் யார் ஓனர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இதை வாங்கி கொடுத்தது, இதுக்கான எல்லா பணமும் பார்த்தீங்கன்னா இவர் தான். இதை மறுபடியும் வேற விற்கணும். இது எவ்வளோ லாஸுக்கு விற்க போகிறோன்னு தெரில. வீடியோ கேட்டதுனால நாங்களும் வாங்கிட்டோம். ப்ரோ, ஓப்போல இருந்து புதுசாக ஏதோ ஃப்ளிப் ஃபோன் லான்ச் ஆயிருக்கான். அது வேறையா? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. ஹலோ அண்ணே, ஓப்போல இருந்து ஃப்ளிப்னு ஒரு ஃபோன் லான்ச் ஆயிருக்கானே, ஒரு 90,000 ரூபா வேணும். யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம்.